வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெஸ் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உணர்வையா கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். கவிதாவை மாறன் அழைத்து கொண்டு சென்றதும் பூஜா அங்கிருந்து வர மாதவனை அவள் பார்த்தாலும் அவனிடம் செல்லாமல் ராகவனிடம் சென்று பேசிக்கொண்டிருந்தாள். மாதவனின் நண்பர்களிடம் வந்து சிறிது நேரம் பேசியவள் அவனிடம் மட்டும் பேசவே இல்லை. அவனும் மனதினுள் என்னதான் ஐடியாவில் இருக்கா, நாம எதுவுமே பண்ணலையே, எதுக்கு நம்ம கிட்ட முகத்தை திருப்பிட்டு போறா என்று எண்ணியவனுக்கு இறுதி வரை பதிலின்றி போனது. பின்பு அவனும் அமைதியாக தன் நண்பர்களுடன் ஐக்கியமாகிவிட்டான். ஓரளவு விருந்தினர் அனைவரும் கிளம்பிய பின்னர் மாறனிடம் கூறிவிட்டு நண்பர்கள் அனைவருமே கிளம்பினார்கள். மேடி என்று ஓடி சென்று அவன் முன் பூஜா நிற்க பைக்கை ஆன் செய்ய போனவன் அப்படியே நிறுத்தி என்ன என்று கேட்டான். அவனை நன்கு முறைத்தவள் என்னை விட்டுட்டு நீ மட்டும் எங்க கிளம்புற என்று சண்டையிட்டாள். என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னது நீ, நான் இல்லை என்று நண்பர்களிடம் பேசும்போது அவள் கூறியதை நினைவூட்டினான். அவங்க சொல்லும்போது நீயும் அமைதியா தானே இருந்த, அதான் நான் போறேன்னு சொன்னேன் என்று அவள் கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள அதை கண்டு புன்னகைத்தவன் சரி இப்ப என்ன, கிளம்பலாம், என்னையும் கூட்டிட்டு போ. சரி வண்டியில இரு மாடி, 2 minutes, நான் கவி அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று உள்ளே ஓடிவிட்டாள். பார்த்து போ, ஓடாத, பாவாடை தடுக்க போகுது என்று அவன் கத்திக்கொண்டிருக்க ஓகே ஓகே என்று சொல்லியபடியே அவள் ஓடிவிட்டாள். அடங்கவே மாட்டான் என்று அவன் முணுமுணுத்தபடியே தனக்குள் புன்னகைத்துக் கொள்ள அப்போது வெளியே வந்த ராகவனை கண்டு பெரிதாக கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். ராகவனும் கபிலனும் வண்டியை எடுக்க வர உள்ளிருந்து வந்த பூஜாவை கண்டதும் பூஜா நீ அண்ணா கூட போ, ராகவண்ணா உன்னை ட்ராப் பண்ணிடுவாங்க என்று கபிலன் அவனாகவே முன் வந்து கூறினான். நோ ப்ராப்ளம் கபில் மாமா, எனக்கு தான் மேடி இருக்கானே, அவன் கூடவே நான் கிளம்பிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம், டாடா பாய் என்று அவள் கூறிவிட்டு ஓடி வந்து மாதவனின் பின் ஏற மாதவன் முகத்தில் மெலிதாக புன்னகை கேற்று. அதை கண்ட ராகவனின் முகம் இறுகியது. மேடி, டபுள் சைடு என்னால் உட்கார முடியாது, சிங்கிள் சைடு தான் உட்காந்துருக்கேன், நேற்று மாதிரி ஃபாஸ்ட்டாக போய் என்னை தள்ளி விட்டுறாத, என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவல்ல, நான் உனக்கு இருக்கிற ஒரே கடைசி அத்தை பொண்ணு, பாவம்ல என்று அவள் கெஞ்சுவது போல பேசி பாவமாக கேட்க மோஷனையும் திரும்பி அவளை முகத்தை பார்த்தான் மாதவன். சேட்டடி உனக்கு இந்த வாய் இருக்கேன், வீட்டுக்கு வா, வெடி வைக்கிறேன், ஒழுங்கா என்னை பிடிச்சிட்டு உட்காரு என்று அவன் கிண்டலாக கூற ஓகே ஓகே மேடி என்று அவளின் தோளை பிடித்தபடி அவள் அமர்ந்து கொள்ள அவன் வண்டியை கிளப்பினான். ஒரு 5 நிமிடம்தான் வண்டி சென்றிருக்கும். பூஜா அவன் தோளை சுரண்ட ஆரம்பித்து விட்டாள். இப்போ என்ன வேணும்? அன்னைக்கு ஊர் சுத்தி காட்டின மாதிரி இப்பவும் கூட்டிட்டு போவியா என அவள் ரகசியம் போல கேட்க அவன் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். அடியே, நைட் நேரமாகுது, இப்போ ஊர் சுத்துறதா? ப்ளீஸ் மாடி, எனக்கு நம்ம ஊரை நைட் நேரத்தில் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எப்போவுமே 6-6:30 வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுவாங்க தானே பாட்டி, நானும் சமத்தா வர்றேன்ல, இன்னைக்கு தானே சான்ஸ் கிடைச்சிருக்கு, கூட்டிட்டு போ மேடி என்று அவள் கெஞ்சினாள். அதுக்கு அப்படின்னாலும் வீட்டில் இப்போ போ, லேட்டாக போனால் கேட்க மாட்டாங்களா? என் கூட நான் இருந்தேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாலும் நாம் மண்டபத்திலேருந்து கிளம்பும் போதே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிடலாம். பொய் என்று அவன் கேட்க ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், ரொம்ப தூரம்லாம் கூட வேணாம், கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ப்ளீஸ் என்று அவள் கேட்க அதுக்கு இல்லைடா, இப்போவே பனியெல்லாம் ரொம்ப இறங்குது பாரு, உனக்கு ரொம்ப நேரம் குளிரெல்லாம் சேராதுல்ல, சொன்னால் கேளுமா என்று அவன் அவளுக்காக பார்த்து எடுத்து சொல்ல அவள் முகம் வாடிவிட ஒரு தடவை தானே கேட்குறேன், ஆசையாக இருக்குன்னு கேட்குறேன், அது கூட யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ எப்போ வந்து இது பண்ணு என்று அவள் முணுமுணுத்து கொண்டே இருக்க அதை கண்டு சிரித்தவன் சரி வண்டியில் ஏறு போகலாம், ஆனால் எல்லா இடத்துக்கும்லாம் இல்லை, கொஞ்சம் இடத்துக்கு தான். ஓகே ஓகே என்று வேகமாக கூறியவள் குஷியாகி மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். அங்கே இங்கே என சில இடங்கள் சுற்றிவிட்டு இறுதியாக வாய்க்கால் அருகே சென்றதும் வண்டியை நிறுத்த சொன்னவள் ஐயோ சூப்பரா இருக்கு மேரி, எவ்வளோ அமைதியான இடம் இல்லை, தண்ணி ஊடுற சத்தம் மட்டும் கேட்குது, நிலா வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு
என்று ஒவ்வொன்றையும் அவள் வியந்து வியந்து ரசித்துக் கொண்டிருக்க, கைகள் சற்று குளிரில் அவளுக்கு நடுங்க ஆரம்பித்தது. அவளின் அருகே வந்தவன் அவளின் கைகளை பற்றி, குளிர்ந்து பார், போலாவா என்று மெல்ல கூறி அழைத்துச் சென்றான். பின் வண்டியில் ஏறிய பின்பும் அவள் சிறிது நேரம் நிலவையும் வயல்களையும் பார்த்து ரசித்து பேசிக்கொண்டே வந்தாள். பௌர்ணமி நேரம் என்பதால் நன்கு வெளிச்சமும் இருந்தது. சிறிது நேரத்தில் அப்படியே மௌனமாகிவிட்டாள். புஜு, தூக்கம் வருதா என்று அவளை உணர்ந்தவன் போல சரியாக கணித்து கேட்க, அவளும் லைட்டா என்றவள் குளிர ஆரம்பித்ததும் அவன் இடுப்போடு சுற்றி கை போட்டு கொண்டவள் அவன் தோள்களில் அப்படியே சாய்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். மாதவன் முன்னே சென்றதை விட இன்னும் வேகத்தை குறைத்தான். வெளியே செல்லலாம் என கேட்டது என்னவோ அவள்தான். ஆனால் விரைவாக செல்ல வேண்டும் என கூறிய அவனே இப்போது நேரத்தை மெல்ல மெல்ல கடத்தினான். ஏன் என அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவனின் மனம் இந்த பயணம் இன்னும் தொடரவே ஆசை கொண்டது. இருப்பினும் பூஜாவின் உடல்நிலை முக்கியமாயிற்றே. ஏற்கனவே அவள் உடல் சில்லிட ஆரம்பித்து விட்டது. அதனால் வேறு வழியின்றி எங்கும் நிறுத்தாமல் நேரே வீட்டிற்கே அழைத்துச் சென்று விட்டான். ஏனோ அன்று மாதவனின் மனம் லேசாக உணர்ந்தான். விரைவில் உறக்கமும் வரவில்லை. நேரம் கழித்து உறங்கியதால் மறுநாள் காலையும் எழும்போதே நேரமாகி விட்டது. ஆனால் எழுந்ததும் அவனின் மனம் பூஜாவை பார்க்க வேண்டுமெனவே துடித்தது. அது ஏன் என்ற காரண காரியம் யோசிக்க அவன் விரும்பவில்லை. எப்படியும் அவன் எந்திரிச்சிருக்க மாட்டா, நாம குளிச்சுட்டு கீழே போவோம், அப்ப வந்துடுவா என்று தனக்குள் கூறிக்கொண்டு அவன் தயாராகி கீழே வந்தான். இன்று அவளை வெளியில் அழைத்துச் செல்லலாம். தீபாவளிக்கு இம்முறை தானே அனைவருக்கும் துடியெடுப்பேன் என்று எல்லோரிடமும் முன்பே அவள் கூறியிருக்கிறாள். தன்னை கடைக்கு அழைத்து போக சொல்லி பல முறை நச்சரித்தாளே. இன்றே அழைத்துச் செல்லலாம் என்று அவன் பலவாறு எண்ணிக்கொண்டு கீழே வந்தான். ஏனோ அன்று முழுவதுமே அவளோடு இருப்பதை அவன் மனம் எதிர்பார்த்தது என்றே கூறலாம். புன்னகையுடனேயே குளித்து தயாராகி கீழே வந்தவன் அப்பா தாத்தாவிடம் எப்போதும் போல சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான். வெகு நேரமாகியும் பூஜா வராமல் போகவே அவள் அறைக்கே சென்று பார்க்க அங்கேயும் அவள் இல்லை. கீழே வந்தவன் தன் அம்மாவிடம் கேட்டான். அவ காலையிலேயே சீக்கிரம் கிளம்பி உனக்கு முன்னாடியே எனக்கு வெளியில போயிட்டாளேடா என்று அவள் கூற, கிளம்பி போயிட்டாளா? எங்கன்னு சொன்னாலாமா? இல்லையடா, போகும்போது எப்படி கேட்கறது, அதனால நானும் விட்டுட்டேன். போனா எங்க போவா? லைப்ரரி போயிருப்பா, இல்ல அந்த குட்டி பசங்களோட ஒரு ரவுண்டு ஊரை சுத்திக்கிட்டு வருவா என்று அவராகவே பதில் கூறி தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தார். சாப்பிட்டலாமா? இல்லடா, பசிக்கல அத்தை, பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓ என்றபடி அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து வந்தவன், சாப்பிடாம இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பி போனா என்று தனக்குள் பேசியபடியே அவளுக்கு போனில் அழைத்தான். முதல் தடவை முழு அழைப்பும் சென்று எடுக்கப்படாமலேயே நின்றது. மறுமுறை பாதியில் அவளை கட் செய்து விட்டாள். என்னாச்சு இவளுக்கு, ஏன் கட் பண்ணிட்டு இருக்கா என்று அவன் மொபைலை பார்த்தபடியே பேசிக்கொண்டிருக்க, சரி நேராக லைப்ரரியே போய் பார்க்கலாம் என்று வண்டியில் ஏறும்போது அவளிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. நான் ராகவ் மாமா கூட இருக்கேன், வில் கால் யூ லேட்டர் என்று மட்டும் அதில் இருந்தது. இதை கண்டதுமே மாதவனுக்கு இத்தனை நேரம் இருந்த ஒரு நல்ல மனநிலை சற்றென்று இறங்கிவிட்டது. இருப்பினும் தன்னை சரி செய்து கொண்டவன், பர்ச்சேஸ் பண்ண டவுனுக்கு போகணும்னு சொன்னல, இன்னைக்கு போகலாமா? அதை கேட்க தான் கூப்பிட்டேன். எப்போ வருவ? இல்லை மாடி, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நானே டவுனில் தான் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரவும் சாயந்தரம் ஆகும். கால் பண்ணாத மாடி, வந்துட்டு நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என்று பதில் செய்தி வந்தது. இந்த பதிலை கண்டவனுக்கு மேலும் கோபம் தலைக்கேறியது. உண்ணாமல் அப்படியே வண்டியை கிளப்பி கொண்டு மில்லுக்கு சென்று விட்டான். வேலன் வருவான், வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டும், எதுவும் அவன் கருத்தில் சுத்தமாக இல்லை. கோபம் மட்டுமே இருந்தது. தாத்தா மாதவன் பூஜாவை பற்றி விசாரித்துவிட்டு வெளியே சென்று போன் செய்தது. பின் மொபைலை பார்த்து கொண்டே இருந்தவன் இப்படி சீறி பாய்ந்து கொண்டு கிளம்பியதை கவனித்தார். சரிவர என்னவென்று தெரியாமல் இருந்தாலும் ஏதோ மாதவன், பூஜா, ராகவன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் என ஊகித்து கொண்டார். சரி, பேத்தியிடம் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணிவிட்டார். அதற்கு அவசியமின்றி அவளே அழைப்பாள்,
அதனால் தானே சற்று அவசரமாக அடுத்த முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் என்று அவர் சிறிதும் எண்ணி பார்த்திருக்க மாட்டார் அப்போது.